ஒரு 31 அப்பல் கடை இருக்குது. 31 அப்பல் கடையிலையும் குறைஞ்ச ஒரு 100 இளைஞர்கள்கிட்ட இதை நம்பி வாழ்வாரத்து இந்த கடையை நம்பி வாழ்வாரத்து இருக்கிறோம். என்னன்னு சொன்னா கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி போன திங்கட்கிழமை கௌரவ ஆளுநர் கௌரவ ஆணையாளர் எல்லாரும் வந்துச்சுன்னா முன்னால ஒதுக்கி தர சொல்லி நாங்க முந்தின நாளே ஒதுக்கிட்டோம். இந்த வாரக்கிழமை ஒரு கிழமைக்கு முயலால வெட்ட சொல்லிக்கிறோம், ஒரு கிழமைக்கு நான் வெட்டிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை வெட்டிடுவேன். கிழமை நாளில் வெட்ட இல்லாத மக்கள் இந்த போக்குவரத்து கிடைஞ்சால் அப்போ ஞாயிற்றுக்கிழமை வெட்டுவோம் இருந்தேன். நேற்று வந்துச்சுன்னா பெயிண்டினோட காரணம் என்னன்னு கேட்டால் 6 அடி கடையெல்லாம் இருக்காம ஒவ்வொரு அடி குறைக்க போயிடுமா, அகலத்தை குறைக்க போயிடுமா. அகலத்தை குறைச்சி 5 அடி 5 அடியில் என்னென்னு நாங்கள் வியாபாரம் செய்யறது. அப்போ அது சம்பந்தமாக நேற்று அவையோட நாங்கள் விஷயத்தை சொன்னோம். நாங்கள் அப்படி அளக்க விட மாட்டோம், நாங்கள் சாத்விக போராட்டம் ஒன்று செய்ய போறோம்னு சொல்லி சாத்விக போராட்டம் ஈடுபட்டுக்கிறோம். இந்த நாங்கள் 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு வீதியல்ல வியாபாரம் செய்த எங்களை மாநகர சபை ஒதுக்கி கொண்டு வீதியல்ல அப்படி செய்யலாதுன்னு சொல்லி ஒதுக்கி கொண்டு விட்டவன். அப்புறம் கோர்ட்ஸில் பாடப்படுத்தின எல்லாரும் கோர்ட்ஸில் பாடப்படுத்த அப்போ இருந்த கௌரவ நீதிமன்ற நீதவான் அவர்கள் இந்த இளைஞர்கள் வாழ்வாரத்தை கருத்து கொண்டு இவர்களுக்கு உரிய இடத்தை தெரிவு செய்து இடத்தை கொடுங்கன்னு சொல்லி சொன்னது. அப்ப மாநகர சபையில் இருந்தது கௌரவ யோகேஸ்வரி பட்னராஜ் அம்மா. அவ வந்து பார்வையிட்டு அப்ப அந்த நேரம் அமைச்சர் டக்ளஸ் வந்த ஐயா இருந்தா எல்லாரும் பார்வையிட்டு நாங்க இருக்கிற இந்த பழக்கடை இருக்கிற ஏரியா சிடிபிக்குரிய ஏரியா சிடிபி சேர்மனோட கொழும்புல கதைச்சு எல்லாருமே வந்து அளந்துதான் அவைக்குள்ள ஒப்பந்தம் முனிசிபாலிட்டிக்கும் சிடிபிக்கும் ஒப்பந்தம் செய்துதான் இந்த பழக்கடை எங்களுக்கு தந்தவன். எங்களுக்கு தரைக்கு ஒரு கடைக்கு 3000 வாடகை எடுத்தவன். இன்றைக்கு 7000 வச்சு அடிக்கிறோம். இந்த மாதம் சொல்லிட்டு போயிருக்கேன் வார மாதம் 300 ரூபா கூடுமண்டு 300 ரூபாயில 3000 மண்டாலும் நாங்கள் கூட்டி கொடுப்போம். ஏன்னா நாங்கள் கொடுக்குற வரி எங்கட நகரத்துக்கு தான் திருப்பி அபிவிருத்தி வர போகுது. அதுல எங்களுக்கு மாற்றி கருத்து ஒன்றும் இல்லை. இப்ப எங்களுக்கு இதுல நாங்க செய்யறதுக்கு முக்கிய காரணம் 6 அடி அகலமா இருக்கிற எங்களை கடைகள் 31 கடையும் 200 அடிக்குள்ளதான் கொள்வனவுல இருக்குது. இன்னைக்கு 5 அடியாக்க நிக்கிறோம். ஒவ்வொரு அடி குறைச்சு 31 கடைக்கு 31 ஒரு அடியை குறைச்சு இந்த மாநகர சபை அந்த 31 அடியையும் 6க்கு கொடுக்க போயிடும். புதுசா ஏதாவது கடைகள் வரப்போதா என்ற காரணத்தோட இந்த 5 அடி எங்களுக்கு 6 அடி கடையை வியாபாரம் செய்யறது காணாது. காரணம் என்னன்னா வீதியல்ல இப்ப 20 அடி 15 அடி என்று சொல்லி புது பல கடைகள் உருவாகிட்டு யாழ் மாநகர சபை ஏரியாக்குள்ள எங்களுக்கு இந்த கடையை தடைக்குள்ளேயே மாநகர சபை சொல்லப்பட்டது உங்களோட டவுன் கடையில இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள எந்த விதமான பழக்கடையும் தெருவில் நீ போடலான்ற ஒரு சட்டத்தை கொண்டு தான் எங்களுக்கு கடை வந்தவன். இன்றைக்கு ஒவ்வொரு ஏரியால ஒரு சந்தையிலையும் பழக்கடைகள் வந்ததால எல்லா யாழ் நகரத்தை ஒருங்கிணைக்கிற முழு சந்தையிலையும் பழக்கடை வந்ததால டவுனுக்குள்ள பழக்கடையை நாடி வர்ற மக்கள் குறைஞ்சிட்டு வாழ்வாரம் உள்ளதை பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த கொரோனால கூட எத்தனையோ வருஷ கணக்கா இங்க வாழ்வாரம் இல்லாத எல்லாம் பூட்டி போட்டு கடை இருந்தவன். அன்று பூட்டி இருந்தா கூட நாங்க மாநகரசபைக்குரிய வாடகை என்ன விதப்பட்டும் கட்டித்தான் வந்தாங்க. இதுவரைக்கும் மாநகரசபைக்கு ஒரு நாள் பார்த்து வாடகை கட்டா ஒரு மாதம் பார்த்து வாடகை கட்டையில அரியஸ் இருக்குன்னு சொல்லி யாருமே மாநகரசபையில சொல்ல இயலாது. எங்கட பழக்கடையை கிளீன் பண்ண வரையினம் கிளீன் செய்யலாங்கன்னு சொல்லி பழக்கடையை சுருக்க வரையினம். இந்த மாநகரசபை இந்த இலங்கை போக்குவரத்து சபையில இருந்து வர்ற மழை காலம் 1 மணித்தியாலும் தண்ணி வெஞ்சா போக்குவரத்துல இருந்து வர்ற தண்ணி இந்த வடிகால் அடி உயரத்துல இருக்கு. அங்க போக்குவரத்து சபையில இருந்து வர்ற காலம் ஒரு 3 அடி பதிவுல இருக்குது. இந்த ரோட்டு 1 அடியில இருக்குது. வர்ற தண்ணி முழுக்க அதுலயே நிற்கும். 2 ஓட்டு அங்க புல்லாயின ஓடித்தான் இங்க தண்ணி மேவிப்பாயும். இது எத்தனையோ முறை மாநகர சபையில இருந்து எல்லாருக்கும் சொல்லி போட்டோம். வந்து பாப்பினோம் அப்படியே போயிடும். ஒரு 2 மணித்தியாலும் காணும் ஓக்கொண்ட கொண்டு இதை உடைச்சி போட்டு போக்க வச்சுட்டு மண்ணை மேலால போட்டு விட